வணக்கம். நான் உங்கள் டிகே பேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்ட எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் நமக்கு குடுப்பாங்க. இந்த ரிங் இப்படி இருக்கும். அதுக்கு 4 கால் வந்து இப்படி இருக்கும். 4 கால்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். கழட்டினீங்கன்னா அதுவே வந்துரும். இப்படி கழட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். கழட்டி வச்சுட்டு இங்க பாருங்க. 4 காலுக்குமே வந்து ஒவ்வொரு ஹோல் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹோல்லயும் ஒவ்வொரு காலையிலத்தையும் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணணும். இங்க பாருங்க இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ எடுத்து இப்படி போட்டுட்டு பின்னாடி அந்த கால் இருக்கு பாருங்களேன். இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா சுத்திரும். ரொம்ப ஈஸி தாங்க. அது மாதிரி இந்த கால் பாருங்க. இதுல வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு அட்ஜஸ்டர் இருக்கு. நமக்கு இப்ப கரெக்ட்டா நிக்கல, கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு ஸ்டாண்ட் அப்படின்னா, இத வந்து நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, ஹைட் கொஞ்சம் உயரமா இருக்கும். வேணாம் அப்படின்னா, நீங்க இப்படி இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் வாங்குனீங்கன்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அது மாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட தான் இந்த இது. இது கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்டபிளா இருக்கு. அதனால நீங்க மோஸ்ட்லி இந்த மாரி ஃப்ரேம் வாங்குங்க. இப்ப எல்லா காலையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிங் எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இது ஃபைனலா இந்த மாரி டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாரி டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க வந்து ஆல்ரெடி வாங்கும்போதே நமக்கு டைட் வச்சு தான் தருவாங்க. எனக்கு கரெக்ட்டா தான் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நீங்க இது கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதனால வந்து ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாரி ஏதாவது வச்சு நீங்க லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரேம்க்கு ஏத்தது மாரி இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நன்றி.